குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற? அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு. குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஆஹா, பிரில்லியன்ட் கேட்ச். அன்னைக்கு உன் டர்ன், இன்னைக்கு என் டர்ன். எப்படி இருக்கு பிடி? மாவளை செத்தடி இனிமே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. குறிவைத்தால் தவற மாட்டேன். அம்பு உங்கள் குரல்களை நோக்கி. அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அமைச்சரே, அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். அண்ணா விஜயண்ணா, ஏன்னா திரும்ப திரும்ப அரசியல் தற்கூரி மாதிரியே பேசுறீங்க? அவங்கதான் ஏதோ தற்கூரிங்க எழுதி கொடுக்குறாங்கன்னா அதை ஏன்னா அப்படியே படிச்சுட்டு போறீங்க? எப்படி இலவசம் தர மாட்டோம், இலவசம் கொடுத்து ஏமாத்தாதீங்க, இலவசத்தை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதா? இப்ப இவரு ஆட்சி அமைச்சிட்டால் எல்லாருக்கும் நிரந்தர வீடு. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீட்டிற்கு ஒரு மோட்டார் சைக்கிள். சாப்பிட்டு இருப்பான், அவங்க கிட்ட போய் சொல்லி இது பண்ணுங்க. காரும் தான் லட்சியம். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. ஐயோ சாமி, அப்ப என்ன பேப்பர் போட்டிருக்குன்னா, விஜய் அண்ணா புதுக்குடிப்புல இருந்து 2026 தேர்தல் வரப்போகுது. அப்ப எங்க புதுக்குடிப்புல இருந்து 100 வீடு இருக்கு. 100 வீட்டுக்கு 2 ஓட்டுனா, வீட்டுக்கு 200 ஓட்டு டிவிக்கு. இதாண்டா புதுக்குடிப்புல இருந்து கிட்டி பயில்வா கொட்டூரமா சொல்லுங்க போற டிவிக்கு. புதுக்குடிப்புல இருந்து 100 வீட்டுக்கு 2 ஓட்டுனா 200 ஓட்டு உங்களுக்கு தான். 2026 விஜய் அண்ணா புதுக்குடிப்புல இருந்து 200 ஓட்டு டிவிக்கு அண்ணா உங்களுக்கு தான். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அவதூறு டிவிக்கு, அவதூறு டிவிக்கு, அவதூறு டிவிக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம பேசல, ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் நாளைக்கு களத்துல இறங்குறாரு. தமிழக வெற்றி கழகம் இளைய தளபதி. அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது.
நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்க சங்கிகள் கிடையாது. அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும்ன்ற நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்திலையும், எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. பிளாஸ்ட் தான். அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஏன் தற்குறி? என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூடா சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவன் தற்குறி. அண்ணாவை நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சே பார்க்கல, கிட்ட பார்த்தோம். செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம அழகா பேசினார். உங்களை நம்பி உங்களை பார்க்கணும்னு வந்து சாவறான அவன் தற்கூரியா அறிவாளி? அது சொல்லுங்க. தற்கூரி 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 தற்கூரி. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்காம பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல, அதனால அவன் தற்குறி. ரோகிணி தட்டுல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாதிரி வந்து ஏர் ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்ப ஆக்கணும் பாருங்க, அதனால அவன் தற்குறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு இல்ல 31, 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய தமக்க முடியாது. நம்ம ஆட்சிக்கு வந்தா, ஆஹா அது என்ன வந்தா வருவோம். ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? வேற யாரு? நான் தான். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா இந்த விஜய தொட்டோம். ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம். யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? அந்த 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. இது அது இல்ல. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், ஏண்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம். நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. ஒரு சினிமா எடுத்துக்குவோம். ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை கொன்னுறாங்க அப்படின்னே வச்சுப்போம். வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்பந்தப்பட்ட இது சினிமா. இந்த சினிமாவில அப்படி நடந்து போச்சு. அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு? ஹீரோ வந்து டக்குன்னு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடிடுவாரு. நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா? அற்று பிளாக் காப்பியா ஆக்க மாட்டியா? அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும்? பறந்து வந்து சண்டை போட்டுருக்கணும். இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழியம் முடிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப அவரு கண்ணீர் விடணும், கதறணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு. நீ வந்து எல்லாரும் கொடியும் அரக்கம்பத்துல இறக்கு, கண்ணீர் போச்சு ஒட்டு, மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லாம் போய் துணியா நில்லு, நல்லடக்கம் பண்ணு, கொடியை கட்டி அப்படின்னு நிக்கணும். எதுவும் இல்லாம போனா பண்ணிட்டு ஓடுறவனை எப்படியா நீ ஹீரோவன் நினைக்கிற?
ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு இருக்கான், ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி ஓடிட்டு இருக்கான். அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது, நெசத்துல யாரு ஹீரோன்னு பார்க்கணும். உண்மையில யாரு ஹீரோ? விஜய் அவர்கள் மட்டுமே 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும். அதான் ஏனென்றால் அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு. பல கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி நீ பார்த்த அதையும் விட்டு வராரு. ஆனா எங்களை என்னைக்குமே தெரு கோடியில விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.